நோக்கியாவிலேருந்து 3.4 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் 6.39 இன்ச்சுக்கான ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. மேலும் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து 400 நிட்ஸ் வரையும் போகும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகனோட 460 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட்டில் வந்து Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலான ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. ஹெவியான கேம்ஸ் வந்து விளாட முடியாது. மற்றபடி மிட் செட்டிங்ஸ் வரையும் குட்டி குட்டி கேம்ஸ் வேணால் விளாண்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் 4GB RAM 64GB ஸ்டோரேஜோடு வருது. 512GB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இது டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. மேலும் ஃபோன் வந்து Android 10 OSல வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு Android 11 மற்றும் Android 12ஓட அப்டேட்டும் வரும் சொல்லியிருக்காங்க. இது போக வந்து இந்த ஃபோனுக்கு வந்து 2 வருடம்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், அது மட்டும் இல்லாமல் கூட 1 வருடம், அதாவது மொத்தமாக 3வது வருஷம் வந்து ஆண்ட்ராய்டோட பேட்ச் அப்டேட்டும் வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருடம் OS அப்டேட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து பேக் சைடில் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 கேமரா வருது. 13 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட வருது. 2வது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 3வது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா செல்ஃபி கேமராக கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்காக நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் வருது. மேலும் 3.5mm ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. ஃபோனோட வெயிட் 180 கிராம் வருது. இது போக டூவல் 4GB வோல்டி, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.2 அது மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. இந்த நோக்கியாவோட 3.4 வந்து ஃப்ராஜ், டஸ்க், சார்கோல் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 11,999 அப்படிங்கிற விலையில் வந்து நோக்கியாவோட வெப்சைட்லேருந்து விற்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா கேட்டிங்கன்னா மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராசர்லாம் கம்மியான ப்ராசர், ஆனால் ப்ரைஸிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமான ப்ரைஸிங் தான் எடுத்து வந்திருக்காங்க. குறிப்பாக குயிக் சார்ஜ் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது இந்த ஃபோனில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து 12,000 ரூபாய்க்கு கொண்டு வரக்கு பதிலாக இது 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தால் கூட ஓகே தான். நோக்கியா பிராண்டிங்காகவாது வாங்கியிருப்பாங்க. இது கூட ஒரு 2,000 ரூபா விற்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு தாங்க. நான் அருண் டெக் இதுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.